ரிச் பீப்புளுக்கும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் அந்த பண விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு லோன் எடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, இந்த நான் லோனை எடுத்தேன் அப்படின்னா இதை நான் எப்படி அடைப்பேன், இந்த லோனை நான் எடுக்கிற பர்பஸ் என்ன, இந்த பர்பஸ்லேருந்து எனக்கு ஏதாவது இன்கம் வருமா அப்படிங்கிறத பற்றி நம்ம மிடில் கிளாஸ் எதையுமே யோசிக்கிறதே கிடையாது. இப்போ நான் ஒரு அசட் வாங்க போகிறேன் அப்படின்னா, அந்த அசட்லேருந்து எனக்கு ஒரு வருமானம் வருதா அப்படிங்கிறத மட்டும்தான் பிஸ்னஸ் பீப்புள், ரிச் பீப்புள் வந்து யோசிப்பாங்க. இதே ஒரு மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய நம்ம எப்படி யோசிப்போம் அப்படின்னாக்கா, நான் ஒரு லோன் எடுக்கிறேன், ஒரு அசட்டே வாங்குறேன், அது எனக்கு டெட் அசட்டாக இருந்தால் கூட, எனக்கு அதில் வருமானமே வரல அப்படின்னா கூட, நான் வந்து ஒரு அசட் வாங்கிட்டேன், இதுலேருந்து எனக்கு நாளைக்கு எனக்கு அப்ரிஷியேட் ஆகும், இந்த இடம் வந்து நல்ல விலை போகும், இல்லை இந்த வீடு வந்து எனக்கு பல மடங்கு வேல்யூவேஷன் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம வந்து ஒரு அசட் வாங்குவோம். லோன் வாங்கி நம்ம அசட் வாங்குவோம். இதே இது ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க பிஸ்னஸை தாண்டி ஒரு புது பிஸ்னஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக ஒரு லோன் வாங்குறாங்க அப்படின்னா, தே ஆர் எக்ஸ்பீரியன்சிங் இன் த நியூ பிஸ்னஸ், அதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணதுலேருந்து அந்த புது பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை வந்து இந்த லோனை அவங்க கிடைக்கிறாங்க. இந்த டிஃப்ரென்ஸையும் நம்ம வந்து அசட் வாங்குறோம் அப்படிங்கிற பேரில் மாதம் நான் ஒரு தவணை கட்டக்கூடிய ஒரு விஷயத்துக்கு, ஒரு மிடில் கிளாஸ் நான் ஒரு வீடு வாங்குறேன், மாதம் 40,000 நான் இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்னாக்கா, எனக்கு அந்த வீட்டில் நான் இருக்கிறேன், அதே 40,000 நான் வீடு இஎம்ஐ இருக்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு வாடகைக்கு அதே அம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய வீடுக்கு நான் ஒரு 20,000 வாடகை கொடுத்தாலும் எனக்கு அந்த அதே ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சிரும். ஆனால் அந்த இடத்துல நான் ஒரு 50 லட்ச ரூபாய் லோன் போட்டு ஒரு மாதம் ஒரு 40,000 42,000 நான் இஎம்ஐ கட்டினா மட்டும்தான் அந்த இடத்துக்கு நான் போக முடியும். இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் நம்ம யாருமே பார்க்கறதில்ல. இன்னும் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவருடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாத்தையும் ஒரு அக்காமடேஷன் கொடுத்துருக்காரு, அவங்கள தங்க வைக்கிறதுக்கு 25,000 மாதம் வாடகை கொடுக்குறாரு, ஒரு 10 பேர் தங்கியிருக்காங்க. அதெல்லாமல் அவருடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வெளியில் அவர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாரு, அதுக்கு அவர் ரெண்டல்னு சொல்லிட்டு மாதம் ஒரு 25,000 வாடகை செலவு பண்ணுறாரு. இப்போ மொத்தம் ஒரு 50,000 அவர் தனியாக வெளியில் செலவினங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. எதுக்காக? அவர் பிஸ்னஸில் நடக்கக்கூடிய ஒரு செலவினங்கள், எம்ப்ளாயிஸ் ஸ்டே பண்ண வைக்கிறதுக்காகவும், இல்லை அந்த அவர் ப்ராடக்ட் அண்ட் மெட்டீரியலை அவர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவும் ரெண்டல்ஸ் பே பண்ணிட்டு இருக்காரு.